Pre. பத்து மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது இது. ஸோ இஃப் யூ ஆர் அ வெண்டர், இஃப் யூ வாண்ட்ஸ் டு பி அ வெண்டர், யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் லைக் 24/7. ஸோ அதுதான் மெயின் கண்டென்ட்டிங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்திருந்தது இன்ஸ்டாகிராமில். ஸோ ஹாய் ஹலோ பீப்புள்ஸ், திஸ் இஸ் தினேஷ் here. I'm from Studio D Weddings. Hope you all know that நம்ம ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேம் ஆஃப் லைக் ரிவ்யூ ஆல்பம் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பமோட லைக் ரிவ்யூ, அதாவது லைக் நம்ம மட்டும் பேசாமல் லைக்காக கிளைண்ட்டுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணும்போது கிளைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, த்ரூ அவுட் த ஈவெண்ட்லேருந்து நம்மளோட டெலிவரபிள் வரைக்கும் நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணோம், வீடியோ டெலிவரபிள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான த்ரூ அவுட் ஒரு டெலிவரபிள் வீடியோ மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட 4th எபிசோடு இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பியூபர்ட்டி ஈவெண்ட்டோட ஆல்பம் டெலிவரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் கிளைண்ட்டோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, இதுதான் நாங்கள் லைவாக கேப்சர் பண்ண போகிறோம். வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe Studio D Weddings YouTube channel. We have an Instagram page too. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. Gabada sa 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 gabada bada. இது ஆல்பம் ஃபோட்டோ ஃப்ரேம். அதுதான் பத்து பேர் போடுங்க. பேனர்லயே போட சொன்னாங்க, வேற எல்லாரும் முன்னாடி ஃப்ளவர் போட்டு
கண்டிப்பா. அதே நிக்க மாட்டாங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஸ்டூடியோ டி மெம்பர்ஸை வந்து எங்கள் ரிலேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க எங்கள் ஈவெண்ட்டில் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே கோஆப்ரேட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஆல்பம்லாம் சூப்பராக இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் ப்ரைட்டாக இருக்குது, ஃப்ரேம்ஸில் வர அவுட்ரு இதெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. எங்கள் சிஸ்டரோட சன் வந்து ஸ்டூடியோ டி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரவணா அவங்க பேர். எங்கள் வீட்டில் ஈவெண்ட் எல்லா ஈவெண்ட்டுமே நிறைய ஈவெண்ட் அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாங்கள் எங்கள் ஈவெண்ட்டுக்கும் அவங்க புக் பண்ணோம், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஆல்பம் எல்லாமே நல்லா. ஸோ இந்த வீடியோ எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லைக் இந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒன் ஆஃப் மை கொலீக் ஆக்சுவலி இஸ் நேம் இஸ் சரவணா. ஹி ஒன்லி சஜஸ்டர்ஸ். ஸோ எப்படின்னா லைக் இப்போ நம்ம ஒன்லியில் இவங்களோட பியூபர்ட்டியோட மட்டும் முடியாமல் வி டன் ஃபியூ மோர் ஈவெண்ட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பிக் ஃபேமிலி. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ரிசீவிங் லைக் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் தேர் சைட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது லைக் டெலிவரபிளில் வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் எங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அதில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அண்ட் ஈவன் தோ லைக் அந்த ஆல்பம் கரெக்ஷன் இது எல்லாமே கொஞ்சம் டைம் பீரியட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிலே இருந்தது. ஆஸ் வெல் அஸ் லைக் தே ஆர் அக்செப்ட் அண்ட் தென் கொஞ்சம் நம்ம அந்த டைமிங் கன்ஸ்டைன் டைம்குள்ளே டெலிவரி பண்ணிட்டோம். அண்ட் இதில் ஒரு எங்களோட இந்த ஈவெண்ட் பற்றி பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, இவங்களோடது லைக் இவங்களுக்கு ஒரு ஃபியூ மோர் ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் டிஃபர்ஸ். ஆக்சுவலி கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃபர்ஸ். ஏன்னா எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், பட் ஆனால் பர்டிகுலர்லி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃபராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டாக இருந்தது. அண்ட் ஈவன் அவங்களோட ஃபேமிலியில் நாங்கள் ஒரு 3 to 4 பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். அண்ட் பியூபர்ட்டி ஈவெண்ட்டே ஒரு 2 to 3 பியூபர்ட்டி ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். வெட்டிங்ஸ் ஆக்சுவலி ஒரு 2 to 3 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீரியட் டைமாக இப்போ 1 year 1.5 yearsல லைக் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டன் ஃபார் தெம். நாங்கள் ஒரு டெலிவரபிள் கொடுக்குறோம், ஒரு ஆல்பம் கொடுக்குறோம், ஒரு வீடியோ கொடுக்குறோம், அட் த சேம் டைம் வந்து ஃபோட்டோஸ் ரீடச் பண்ணி கொடுக்குறோம், ஃப்ரேம்ஸ் கொடுக்குறோம். அப்படின்றப்போ அந்த டெலிவரபிள் வந்து ஈவன் தோ எல்லா பர்சன்ஸுக்கும் ஒரே மாதிரியும் இருக்கணும், ப்ரீமியமாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் எல்லா ஈவெண்ட் ஒரே டைமில் வரப்போகிறது இல்லை இல்லையா. இப்போ ஒரு பீபர்ட் ஈவெண்ட் இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் ஒரு பேபி ஷவர் வரும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட் அவங்களோட இது டிஃபர் ஆகும். ஸோ அடுத்த மாதம் அவங்களோட ஃபேமிலியிலே இன்னொரு பர்சன்ஸோட உங்களுக்கு பியூபர்ட்டி ஈவெண்ட் வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது டெலிவரபிளில் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு ரெகுலராக அவங்க சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நாங்களும் எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு டெலிவரபிளில் குவாலிட்டியாக கொடுத்தாகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங், இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து லைக் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது அதிகம். ஸோ வி நீட் டு கிவ் த சாட்டிஸ்ஃபைட் அவுட்கம். அப்படி இருக்கும்பொழுது தே சூஸ் லைக் இவங்களோட சைட்லேருந்து வர பேக்கேஜஸ் எல்லாமே லைக் கொஞ்சம் ப்ரீமியம் கைண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் போகும்போது மணியை கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. மெயின் நாங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஈவெண்ட் வரும்பொழுது சில டைம், அதாவது சம்டைம்ஸில் வந்து நாங்கள் மணி கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். பட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நாங்கள் வரும்பொழுது நாங்கள் டெலிவரபிளில் ஒரு குறை பண்ணிட்டோம், அதாவது டெலிவரபிளில் ஏதாவது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வி won't கெட் another ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் their side. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட மைண்டில் இருந்தது. ஸோ ஓவராலாக அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகியிருப்பாங்க நம்புகிறேன். அண்ட் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸும் இவங்க சைட்டில் இருக்குது. ஸோ இந்த ஆல்பம் பற்றி சொல்லணும்னா, நம்ம அக்ரலிக் கைண்ட் ஆஃப் ஆல்பம் பண்ணியிருந்தோம் இவங்களுக்கு. லைக் மேலே வந்து அக்ரலிக் ஃபினிஷிங். அண்ட் நம்ம ஒரு பேபி ஷவர் ஆல்பம் இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், அதில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ஆல்பமும் நம்ம பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ரெஃபரன்சஸ் கொடுத்தோம். லைக் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆல்பமாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் அந்த அக்ரலிக் ஆல்பம் பண்ணியிருந்தோம். லைக் பேடு, பாக்ஸ், பேக் இது எல்லாமே கொஞ்சம் லைக் ப்ரீமியமாகவே பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நான் இன்னும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லைக் இவங்கள்ட்ட எங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இருந்தது. லைக் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த இதுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாட் அட் ஆல் ராங்.
அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒர்த்தான அவுட்கம் எங்களுக்கு வந்தால் போதும் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ தட் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு கரெக்டான பொசிஷன் கிடைச்சிது. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவுட்கம் நாங்கள் உள்ளே கொடுத்தா மட்டும்தான் டெலிவரபிள் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருந்ததுனால என்ன ஒரு பர்ஃபெக்ட் ஜாப்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது உங்களுக்கு தான் தெரியும். யூ கேன் போஸ்ட் இட் இன் கமெண்ட். ஸோ இது நம்ம ஆல்பம் வீலாக் சீரியஸில் வர ஒரு எபிசோட். அண்ட் இதுக்கு முன்னாடி சில எபிசோட்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் பாருங்கள். ஸோ ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வி ஆர் போஸ்டிங் ரிவ்யூ வீலாக் அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் வி டோன்ட் நோ எனக்கு வந்து இது எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹூ ஆல் ஆர் லுக்கிங் ஃபார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ் ரிலேட்டடான எந்த ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் யூ கேன் ரீச் அஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்திருந்தது இன்ஸ்டாகிராமில். பப்ளிக்காக நான் அதை ஷேர் பண்ணலை, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எதுலையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. லைக் அந்த பர்சன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ ரிவ்யூ ஆல்பம் வீலாக்லாம் பண்ணுறீங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி லைக் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைண்ட் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த மெசேஜ் வந்து கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. என்னன்னா ஹீ இஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் பர்சன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து உங்களோட வீடியோ ஆல்பம் ஒர்க்கு வீடியோ ஒர்க்லாம் பார்த்தேன், உங்களோட எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்கு, லைக் பர்ஃபெக்டாக டெலிவரபிள்லேருந்து எல்லாமே பண்ணுறீங்க, பட் ஹவு யூ மேனேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டு பி மை பர்சனல் சைட் அப்பார்ட் ஃப்ரம் வெண்டர் சைட் ஒரு விஷயம் சொல்லணும்னா, யூ ஹாவ் டு டிசைட் வாட் இஸ் யுவர் கோல். நீங்கள் உங்களோட கோலோ உங்களோட லைக் கோல் இன் த சென்ஸ் ஃபியூச்சர், உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இப்போ இருந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதுக்கான ஒரு வேல்யூபிளான ரெஸ்பான்ஸ், பிஸ்னஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ், லைக் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 1 இயர்லேயோ ஒரு 6 மந்த்ஸ்லேயோ அவர் சொன்னது என்னென்னா, நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் ஆகுது ப்ரோ, பட் ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு கிளைண்ட்ஸ் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஒரு பர்சனல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும்னா தட் இஸ் ஆக்சுவலி நாட் அ ரைட் திங். பிகாஸ் நான் இந்த ஃபீல்டில் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸாக இருக்கேன். ஆஸ் ஏ வெண்டராக உள்ள வந்தது லைக் ப்ரீவியஸ் ஃப்ரம் பாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ வி ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி லைக் நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐ ஹாவ் லைக் ஒரு பர்ஃபெக்ட் டீம். ஸோ அதனால தான் என்னால் கரெக்டாக எல்லா டெலிவரபிளும் பண்ண முடியுது. அண்ட் அந்த டீமோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் என்ன தான் லைக் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு யூ ஹேவ் அ பேக்கப் அண்ட் தென் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து மெயின் என்னென்னா, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ், இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அ ரைட் திங். பட் யூ ஹாவ் டு லேர்ன் மோர். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபீல்டை டிசைட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க இந்த ஃபீல்டில், என்னென்ன பண்ணணும் இந்த ஃபீல்டில் அப்படின்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லெவல் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ண 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு 8 மந்த்ஸோ 1 இயர்லேயோ யாருனாலையும் ஒரு பர்ஃபெக்டான டெலிவரபிள் இருந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் இதை வந்து என்னோட பர்சனல் சைட்லேருந்து சொல்கிறேன். நாட் லைக் ஒரு வெண்டராக நான் இதை பற்றி பேசல. அவர் கேட்டிருந்தாரு, அதுக்கான மெசேஜை நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். சரி, அதை நம்ம தனியாக போஸ்ட் பண்ண நல்லா இருக்காதுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் ஒரு பர்டிகுலர் வீடியோவோட ஜாயின் பண்ணி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். என்ன டெலிவரபிள் கொடுக்குறோம், அதுக்காக நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். அண்ட் ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அதுக்காக தான் இந்த வேர்ட்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் நினச்சேன். அவருக்கும் சரி, ஃப்யூச்சரில் வர இருக்க அடுத்த வெண்டர்ஸ் யாராக இருந்தாலும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்டர்ஸ். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் ஒர்க்கிங் டைம். எல்லாமே இருக்குது இதில். லைக் ஒன்லி நீங்கள் ஒரு
10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது இது. ஸோ இஃப் யூ ஆர் அ வெண்டர், இஃப் யூ வாண்ட்ஸ் டு பி அ வெண்டர், யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட் லைக் 24/7. ஸோ அதுதான் மெயின் கண்டென்ட்டிங்க. ஒரு 24 மணி நேரமும் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெண்டராக ஃப்யூச்சரில் வர முடியும். அதுக்கான ஒரு விதையை நீங்கள் இப்போ இருந்தே விதைக்கணும். ஸோ பூமர் மாதிரி நான் பேச விரும்பலை. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ், யூ கேன் ரீச் அஸ் எனி டைம். ஸோ திஸ் இஸ் தினேஷ் யூ ஆர் ஹியர். I'm from Studio D Weddings. Okay.